அங்கே பாருங்க, வாழ்க்கையில் அதை மாதிரி ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த மாதிரி பாக்கியம் தெரியுமா? ஒரு குருடா இருந்து நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு அப்படி கையை வச்சுட்டுல அப்படி ஆண்டவரே அப்படி கூப்பிட்டு போய் விடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அறியாத வழியில் தெரியாத பாதையில் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நடத்த போறாரு. கவனிங்க, இப்ப நடத்தும் பொழுது போகிற பாதையில ரெண்டு இருக்குது. ஒன்னு இருள், இன்னொன்னு கோணல். போகிற பாதையில இருள் இருக்குது, கோணல் இருக்குது. இது ரெண்டுத்தையும் அவர் மாத்துறன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ போற பாதையில இருள் இருந்தா இருள் என்ன பண்றாரு? வெளிச்சமா மாத்துறாராம். கோணல் இருந்தா அதை செவ்வாய்ப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போற பாதையை பத்தி நீ கவலைப்படாத. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, போற பாதையை பத்தி நீ கவலைப்படாத. பாதையில் இருக்கிற தடைகளை பத்தி கவலைப்படாத. பாதையில் இருக்கிற இருள்களை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்துற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்துறதுக்கு கர்த்தர் உன் கூட இருக்கிறார். சரி, உன்னை நடத்திட்டாருன்றதுக்காக அப்புறம் உன்னை விட்டுருவாரா? அவர் சொல்றார், இல்ல, கைவிடவே மாட்டேன்றார். கைவிடவே மாட்டேன்றார். இவைகளை செய்து உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிடாதிருப்பேன். அப்ப பாருங்க, நான் உன்னை வழி நடத்துவேன். நீ அறியாத பாதையில உன்னை நடத்துவேன். அந்த பாதையில தடைகள் இருந்தா நீக்கி போடுவேன். இதையெல்லாம் செஞ்சு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் வழி நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் வழி நடத்துவார். அவர் அறியாத பாதையில நடத்துவார். அறியாத பாதையில நடத்துவார். ஆமென். அங்க என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். இவைகளை செய்து உன்னை கைவிடாதிருப்பார். ஆமென். ஆமா, பாருங்க, அப்ப அந்த வழியை, அந்த ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னா இப்ப அந்த பாதையை அதுல நடக்கிறது அதை விட கொஞ்சம் சவாலான விஷயம். அப்ப நீங்க சொல்லிடுங்க, ஆண்டவரே, நான் குருடனா இருக்கிறேன், என்ன உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சரி, பாருங்களேன், இந்த காரியத்தை கொஞ்சம் நான் புரிய வைக்க விரும்புறேன். ஏன் தெரியுமா? சில நேரத்துல நாம எப்பவுமே, அதாவது 100க்கு 100 குருடர்களா இருக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லுங்க, 100க்கு 100 குருடர்களா இருக்கிறது நல்லது. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. 100க்கு 100 குருடரா இருக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரத்துல 90% குருடரா இருக்கிறோம் நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 90% என்ன அர்த்தம் தெரியுமா? 90% நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன். கடைசி 10% என்ன பண்ணிடும்? நமக்கு டக்குன்னு நம்ம கண்ணு வேலை செஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தா நீங்க ஆண்டவருடைய வழி நடத்துதலில் பயணிப்பது ரொம்ப கஷ்டம். ஜீவ வழியை அடைஞ்ச பிறகு அந்த பாதையில நடக்கிறது ரொம்ப சவாலா போயிடும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் வழி நடத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, 100% குருடா இருங்கன்னு. சிலருக்கு தான் கஷ்டமா இருக்குது. 100% குருடா இருக்கிறது தான் கஷ்டம். நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்ட போறேன். ஏன்னா பாருங்களேன், உலகத்துல ஆண்டவரை அறியாதவங்க ஒரு பக்கம், அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு நல்ல வழி எதுனே தெரியாது. பாவம், அவங்க ஏதோ வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள். இப்ப நம்மள மாதிரி இங்க வந்தும் சரியான வழியில போகாத ஆட்களை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் பேச போறேன். ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஆண்டோட பிள்ளையா மாறிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அபிஷேகம் பெற்றுட்டாங்க, நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷெல்லாம் பேசி ஜெபம் பண்றாங்க, பைபிள் நல்லா படிக்கிறாங்க, ஊழியெல்லாம் செய்றாங்க. சில நேரங்கள்ல இதெல்லாம் செஞ்சு கூட ஒருத்தர் இந்த ஜீவ வழியில பயணிக்காம வழி விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றது எவ்வளவு முக்கியமான செய்தி. சர்ச்சைக்கு வந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு ஊழியெல்லாம் செஞ்சு கூட வழி தவறிடுவாங்களா? ஆமா, அந்த மாதிரி ஆட்களை தான் நான் உங்களை இன்னைக்கு காட்ட போறேன். கவனிங்க, இப்ப மத்தேயுல இருந்து வரலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்க்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கவனிங்க, அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். இப்ப அந்த வழியா
கண்டுபிடிச்சிட்ட பிறகு சிலரால அந்த வழியில பூரணமா போனோம்னா 100% அவங்க எப்படி இருக்கணும்னா குருடரா இருக்கணும், ஆண்டவரை முழுசா சார்ந்துக்கணும். எங்கேயாவது அவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த பாதையில என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால நடக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல தேவ பிள்ளைகளா இருந்தும் கூட வழி தவறின ஆட்களை பற்றி ஒரு சில எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இவங்களை, இந்த மாதிரி சுபாவம் உள்ளவங்களை, இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களை ஆண்டவரே வழி நடத்துறது கஷ்டம். ஆண்டவருக்கே டஃப் கொடுக்குற ஆட்கள் இவங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரே வழி நடத்துறது கஷ்டமா? ஆமா, ஆண்டவருக்கே டஃப் கொடுக்குற ஆட்கள். ஏன்? கடகடன்னு ஒரு 3 அல்லது 4 விஷயத்தை பார்க்க போறோம். நம்பர் 1, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரையில வாசிக்கலாம். மத்தேயு 1, மத்தேயு 2, 1-3 வேகமா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எல்லாம் கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் குழந்தையா, அந்த குழந்தை இயேசுவை சந்திக்கிறதுக்கு கிழக்கு தேசத்திலிருந்து சில ஞானிகள் போன்றாங்க. 3 ஞானிகள்னு சொல்றாங்க, இருந்துட்டு போட்டோம். சில ஞானிகள் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதுக்கு போறாங்க. கவனிங்க, இவங்களை சந்திக்கிறதுக்கு, இவங்க அந்த 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 பயண தூரத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. ஒரு நட்சத்திரத்தை இவங்க ஊர்ல இருந்து காட்டுறாரு. அந்த நட்சத்திரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. பல மைல் தூரம், கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் அவங்க பயணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ தூரம் பயணப்பட்டு இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தெரியுது, பிறந்திருக்கிறது யாரு? யூதருக்கு ராஜா. இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? என்ன வழி நடத்துது. வந்துகிட்டே இருந்தாங்கப்பா. இப்ப எருசலேமுக்கு வந்த உடனே டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளவு நேரம் பாருங்களேன் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணவங்க இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எருசலேமுக்கு வந்த உடனே அவங்க புத்தி என்ன பண்ணுது? இப்ப நட்சத்திரத்தை பார்க்காம என்ன புத்தி சொல்லுது தெரியுமா? ராஜா எங்க பிறந்திருப்பாரு? ராஜா எங்க பிறந்திருப்பாரு? ராஜா எங்க பிறந்திருப்பாரு? டே அரண்மனையில டக்குன்னு புத்தி பாருங்க, சுய வேலை செய்து பாருங்களேன். வேலை செஞ்ச உடனே அரண்மனைக்கு போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, இங்க வந்த உடனே அறிவு சொல்லுது ராஜா எங்க பறப்பாரு. அதனால தான் சொன்னேன் 100% குருடராயிருங்கள்னு. 90% இவ்வளோ தூரம் வந்துட்டான் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி. கடைசி கொஞ்ச நேரம் அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா சரியா அந்த நட்சத்திரம் கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு அவனை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோன்னா விட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்த பிறகு சுயத்துக்கு இடம் கொடுத்தான் பாருங்க, கெட்டு போயிட்டான். வாழ்க்கையில 100% முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து வாழ்றதுக்கு பழகுங்க. சில நேரத்தில் அறிவு உங்களை கெடுத்துரும். பாருங்களேன், தெரியாத ஊர்ல தொலைஞ்சவனை விட தெரிஞ்ச ஊர்ல தொலைஞ்சவன் தான் ரொம்ப அதிகம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. வண்டி ஓட்ட பழகும் போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்றதை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஆக்சிடென்ட் பண்றவன் தான் அதிகம். புரியுதா? ஏன்னா எனக்கு தெரியாத டிரைவிங்கா, நான் ஓட்டாத ரூட்டா, அப்படி ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அங்கதான் ஆபத்து வந்துருது. எனக்கு தெரியாத ரூட்டா, எனக்கு நான் ஓட்டாத வண்டியா நினைச்சா அதுதான் முடிஞ்சது கதை. அப்ப எப்பொழுதும் கவனிங்க, எப்பொழுதுமே அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில இல்ல நமக்கு நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் தோற்று போவதே கிடையாது. அப்ப இங்க ஞானிகள் தான் அவங்க. ஆனா அவ்வளோ தூரம் நட்சத்திரத்தை பின்பற்றிட்டே வந்தாங்க இல்லையா? அந்த
பின்பற்றிக்கிட்டே வந்தவங்க கடைசி வரைக்கும் நட்சத்திரத்தை பற்றி கொண்டிருந்தாங்கன்னா அவங்க பாருங்க, இவங்க வந்ததுனால ஊர்ல அவ்வளோ குழந்தைங்க செத்து போச்சு. இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு, இவ்வளோ பெரிய ஞானிங்க தானே, இவங்க செஞ்ச ஒரு தப்பு எவ்வளோ பேர் எண்ணிக்கை கடங்காத குழந்தைகளை கொன்று குவிக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்புறம் பாருங்க, ஏரோது ராஜா இவனுங்களே பிடிங்க கொல்லுங்கன்னு சொல்றான். கர்த்தர் இறங்கி அவங்களை என்ன பண்றாரு, அந்த வழியா போகாத வேற வழியா போன்னு ஆண்டவர் அப்புறம் கைட் பண்ணி அனுப்புறாரு. கவனிங்க, உங்க வாழ்க்கையில 100% அப்படி தேவனை நீங்க சார்ந்து கொள்றீங்களா உங்களை வழி நடத்துறதுக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்களேன், சில நேரங்கள் இந்த பிள்ளைங்க நம்ம எங்கேயாவது கூட்டு போறோம்னு வைங்களேன், தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு, மெயின் ரோடு வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே வரோம். ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் வழியெல்லாம் தெரியாது. அந்த வீட்டு கிட்ட வந்ததும் வாசலுக்கு வந்ததும் நம்ம கையை உதறி விட்டு சர்ன்னு உள்ள ஓடும் பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த மனப்பான்மை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கேட்கிறேன். அந்த குழந்தை மனப்பான்மை, இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரிஞ்ச பாதை, இது நான் போகக்கூடிய பாதைன்னு கையை உதறி விட்டு, தேவனுடைய கையை சொல்றேன், தேவனுடைய கையை உதறி விட்டு நான் சாதிச்சிருவேன்னு நினைச்சு ஓடுறோமே, அது எப்படி சரியாகும்னு கேட்கிறேன். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. உங்களை கர்த்தர் வழி நடத்தவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த சுயம் இருக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப டேஞ்சரானது. உங்களை இவ்வளோ தூரம், அதாவது இந்த சாஸ்திரிகளை இவ்வளோ தூரம் வழி நடத்தின கர்த்தர், எருசலேம்ல இருந்து இந்த குழந்தை இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு கர்த்தருக்கு தெரியாதா? எந்த இடமோ அங்கதான், பக்கத்துல தான், ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள. கர்த்தர் நடத்த மாட்டாரா? 2000 கிலோமீட்டர் நடத்திட்டாரு, நடத்த மாட்டாரா? அப்ப சுயம் வந்துருது பாருங்க. பாருங்க, இன்னொரு மனுஷன் உங்களுக்கு சொல்றேன், லோத்து. ஆண்டவர் இவரு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போய் சோதோம் கொமோரால இருக்கிறாரு. அந்த ஊரு ரொம்ப மோசமான ஊரு. அந்த ஊரை அழிக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த லோத்துன்ற அந்த குடும்பம் அங்க இருக்குது, அவன் மேல இறக்கம் வைக்கிறார். ஆபிரகாமும் ஜெபம் பண்றார், அவனை காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்றார். உடனே கர்த்தர் இறக்கம் வச்சு லோத்துவோட வீட்டுக்கு போய், இந்த ஊரை நான் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, நீ உன் மனைவி பிள்ளைங்க உனக்கு யாரெல்லாம் வேணுமோ எல்லாரையும் கூட்டிட்டு ஊரை விட்டு வெளியே வந்துருன்றார். கவனிங்க, இப்போ லோத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ என் மேல இவ்வளவு இறக்கமா, இவ்வளவு கிருபையா, என்ன நீங்க ஆபத்துல இருந்து காப்பாத்த வந்தீங்களா, ஆச்சா போச்சான்றார். அதெல்லாம் ரைட்டு. கிளம்புனா கிளம்ப மாட்டான். இந்த ஊரை அழிக்கணும்டா கிளம்புனா என்ன பண்ண மாட்டான், கிளம்ப மாட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப அவன் கிளம்புறது டிலேன்னா அந்த அக்கா இருக்குது பாருங்க, யாரு, லோத்தோட வைஃப். ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா அந்த அக்கா அவ்வளவு சீக்கிரம், ஊர் அழிய போகுது, 4 ட்ரெஸ் எடுத்துன்னு போட்டு கிளம்பலாம்ல, அது என்னதான் மேக்கப் பண்ணிச்சுன்னு தெரியல. அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தா மேக்கப் கல்யாணம் தான் வரும் போல இருக்குது. ஏன் லேட் ஆகுச்சு எனக்கு தெரியலமா, ஏன் லேட் ஆகுச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஐடியா இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, பார்த்துட்டு 4 பேரையும் சொக்காவை பிடிச்சி தரன்னு வெளியில, ஊருக்கு வெளியில எடுத்துன்னு வெளியில போடுறாரு. வெளியிலேயே போட்டார் தூதர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? நிக்காத, ஓடி போய் என்னதான் அப்படி பேக் பண்ணுன்னு தெரியல. சில ஆட்கள் என்ன பேக் பண்றதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, 2 நாள் தான் ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். ஆனா அவன் போறத பார்த்தீங்கன்னா 2 சூட்கேஸ் எடுத்துன்னு போவான். பார்த்துருக்கீங்களா? 2 நாளைக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 சூட்கேஸடா. ஒரு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுதான் தெரியல அந்த அக்கா. சரி பாருங்க, எடுத்துட்டு வந்து வெளியில விட்டாரு. வெளியில விட்டதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க நிக்காத, இந்த சமபூமியில எங்கோ நிக்காத, உன் ஜீவன் தப்பணும்னா நீ என்ன பண்ணு, மலைக்கு ஓடி போ. இங்க பாருங்க, ஆண்டவர் கைப்பிடிச்சு நடத்தி கூட்டு வராரு. அதான் ரொம்ப முக்கியம். கைப்பிடிச்சு கூட்டு வராரு, ஊருக்கு வெளியில கூட்டு வராரு. அவன் அழிய கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ்வளவு கிளியரா கொண்டு வந்து வெளியில விட்டதுக்கு பிறகு அவன் சொல்றான், மலைக்கு ஓடி போக என்னால. பாருங்களேன், இவன் ஒன்னு தீர்மானிச்சிருவாங்க, அவன் மைண்ட்ல ஒரு டிசிஷன் எடுத்துட்டானா அதை என்ன பண்ண மாட்டானா, அவன் மாத்திக்க மாட்டான். இவங்களை ஆண்டவர் வழி நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. இவன் சுயத்துல இருக்கிறான்.
அவன் பாருங்களேன், அவன் 100% தேவனை சார்ந்து கொண்டிருந்தானால் பிரச்சனை கிடையாது. இவன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் பார்த்தீங்களா, அந்த டிசிஷனை அவன் ஆண்டவரை கேட்டு எடுக்கல, அவனா எடுத்துட்டான். அதை இப்ப அவன் என்ன பண்ண மாட்டானா, மாத்திக்க மாட்டான். நான் இங்க இருந்து மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. சரி, எங்க தான் போற? இல்ல, நான் பக்கத்துல வேற ஒரு இடத்துக்கு போறேன். பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கும் போலையா? அடுத்தது இவன் ஒரு இடம் சொல்றான்ல, அவன் சொன்ன இடத்துக்கும் அவன் போல. நீங்க அப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும். ரைட்ல இண்டிகேட் போட்டு லெஃப்ட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிடுவான் அவன். இந்த மாதிரி ஆளுங்க அவன். ஆமா, அங்க ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லி வேற ஒண்ணு செய்யற ஆளு. பயங்கர டேலண்ட், பயங்கர டேலண்ட். தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப கெட்டு குட்டி சேவரா போயிட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப அறிவாளியா இருந்தா உங்களுக்கு ஆபத்துங்க. கொஞ்சம் இல்ல, அப்பப்போ ஆண்டவரை நம்புங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அப்பப்போ ஆண்டவரை நம்புங்க. ரொம்ப அறிவாளியா இருக்காதீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப மூளை. சிலருக்குலாம் அப்படியே மூளை காது வழியா வலியுது மூளை. பாவம், என்ன பண்றது? ஆண்டவரை விட நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் வந்துடுது. ஆண்டவரை விட நம்ம ரொம்ப பெரிய ஆள் போல இருக்குது, என்ன நான் காப்பாத்திக்க முடியுன்ற எண்ணம் வந்துடுது. அதான் பிரச்சனையே. அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கான ஆரம்பம். ஆண்டவர் சொல்றாரு, சரி உனக்காக நான் அதையும் தயவு செய்யறேன். அங்கேயாவது போனான்னு பார்த்தா அங்கேயே இல்லை, அப்புறம் எங்கேயோ போய் ஒரு குகையில இருக்கிறான். சுயம் எப்ப உங்க வாழ்க்கையில சுய புத்தி, அதனால்தான் சாலமோன் அழகா எழுதுறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை என்ன பண்ணு, நினைத்துக்கொள். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து உன் வழியெல்லாம் அவரை என்ன பண்ணு, நினைத்துக்கொள். அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப இந்த சாஸ்திரிகளும் சரி, இந்த லோத்தும் சரி, சுயத்தை சார்ந்து கொள்றது இருக்குல்ல, ஆபத்தானது. இந்த சுயத்தை எவன் ஒருத்தன் நம்புறானோ அவனை தேவனே வழி நடத்த முடியாது. ஏன்னா கையை பிடிச்சு கூட்டு வந்தா கூட கையை உதறி விட்டு இவன் வேற டைரக்ஷன்ல தான் பயணிப்பான். உங்க பைபிள்ல இருக்குதா இல்லையா நான் சொல்றது? கையை பிடிச்சி இவங்களை லோத்துவையும் அவன் ஃபேமிலியையும் கர்த்தர் என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்து வெளியே விட்டார்னு இருக்குல்ல. கூட்டிட்டு வந்து வெளியே விட்ட பிறகு கூடல இவன் கையை உதறி விட்டுல வேற டைரக்ஷனுக்கு தான் போவான். இவங்களை தேவனால் வழி நடத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். யார் ஒருத்தன் நான் வச்சது தான் சட்டம், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் நினைச்சது தான் சரி, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் அப்படின்னு இருக்கிறானோ அவங்கள கர்த்தர் வழி நடத்துவது கஷ்டம். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த கால வேளையில இங்கே யாராவது அந்த மாதிரி மனப்பான்மையோடு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை வளமாக, உன் குடும்பம் செழிக்க, உன்னுடைய அந்த சுயத்தை மாற்ற, ஆண்டவரே நான் குருடனாக இருக்கிறேன், என்னை எங்கே நீங்கள் நடத்தினாலும் சரி, நீங்கள் நடத்துகிற பாதை அக்கினியோ, அது பெரும் கடலோ, அது குழியோ, எந்த பாதையாக இருந்தாலும் நான் அந்த பாதையில் கடந்து வரேன்ப்பா, நீங்கள் என்ன நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தேவன் ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் நல்வாழ்வு தாங்க தேவனுடைய விருப்பம். உன் சுகவாழ்வு தான் தேவனுடைய விருப்பம். உன் இளைப்பாறுதல் தான் தேவனுக்கு வேணும். உன் சமாதானம் தான் அவருடைய ஆசை. நீங்க ஒருத்தரும் கெட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உன் தலைமுறைகள் செழிக்க, உன் எதிர்காலம் சுகமா இருக்க ஆண்டவர் உன்மேல ஆசையா இருக்கிறாரு. என்னைக்காவது அவருடைய கருத்துல நாம ஒப்பு கொடுத்துட மாட்டோமான்னு அவர் ஏங்குறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுயம் என்னும் மனப்பான்மையிலிருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ரெண்டாவது ஒரு ஆளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. நல்லா கவனிங்க. நம்பர் 2, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோட டைரக்ஷனை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, அறியாமை. நம்பர் 1 சுயம், நம்பர் 2 அறியாமை. எல்லாரும் சொல்லுங்க, அறியாமை. இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்தித்து இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக பரிசுத்த வேதம் சொல்லுவது அறியாமை. நல்லா கவனிங்க. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினாலே கொள்ளையாகிறார்கள். ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லுது. தேவ பிள்ளையே நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமை உங்களை கெடுத்துரும். இங்க பாருங்களேன்,
இந்த அறியாமைய அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுக்கு என்ன பேரு? இந்த அறியாமைக்கு பேர் என்ன தெரியலையா? இந்த அறியாமைக்கு பேரு அறிவு. அறியாமைக்கு பேருன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது அறிவு, தேவனை பொறுத்த வரைக்கும் அது அறியாமை. புரியல உங்களுக்கு? பரவாயில்ல, போக புரியும். தேவனுடைய வழிகளும் உலகத்தினுடைய வழிகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. கவனிங்க, தேவனுடைய வழிகள் உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால் பைத்தியமா இருக்கிறது. தேவனுடைய வழிகள் உலகத்தினுடைய பார்வையில் பைத்தியமா இருக்கிறது. அதே போல உலக ஞானம் தேவனுடைய பார்வையில் பைத்தியமா இருக்கிறது. விளங்குச்சா உங்களுக்கு? இந்த உலகம் எதை பெருசா கொண்டாடுதோ அதை தேவன் பைத்தியமா பார்க்கிறாரு. தேவனுடைய வழிகள் எப்பவுமே ரொம்ப அற்பமானதா இருக்கும், ரொம்ப சாதாரணமானதா இருக்கும். அதை இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா பைத்தியக்காரத்தனமா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு வைங்க. கானாவூர் கல்யாண வீட்டுக்கு திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நம்பா இங்க சமையல் கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு போன் போட்டோம்னா தலப்பாக்கட்டு பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, அவரு இவரு யாரெல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணுமோ ஆர்டர் கொடுத்து ஒரு 4-5 டபராவை எடுத்துன்னு வந்து இறக்கிடணும். இதான் அறிவு. ஆமாவா இல்லையா? கரெக்டா? அறிவு இதை வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்றாங்க, அவர் யாருக்கும் போன் பண்ணல. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்றாரு? தண்ணியை ரொப்புங்கப்பா. திராட்சை சாடியில தண்ணியை ரொப்பிட்டாங்க. அவன் நினைக்கிறாங்க எங்கேயாவது எசன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டு யாரையாவது அனுப்பியிருப்பாரு. ஆமாம், போடா வாங்குங்கடா. ஆமாம், எசன்ஸ் ஒரு 30 லிட்டரு, சக்கரை ஒரு 200 கிலோ வாங்கிடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணுகிறார் பொழுது. தண்ணியை ஊற்றுனாங்க. தண்ணியை ஊற்றினோடனே இப்போ அவங்ககிட்ட சொல்கிறாரு, வேலைக்காரங்கிட்ட எடுத்துன்னு போய் பரிமாறுங்கன்னாரு. என்னது எடுத்துன்னு போய் ஊற்றுனது? என்னது எடுத்துட்டு போய் பரிமாறுங்கன்னா இப்ப இந்த தண்ணியை ஊத்துன ஆளுக்கு எப்படி இருக்கும்? அதுல ஊத்துனதெல்லாம் தண்ணிமா, அந்த ஆள் தான் எடுத்து போய் ஊத்தணும் குடம் குடமா. சரியா? 6 கற்சாடி இருக்குது, அது ஃபுல்லா குடம் குடமா எடுத்துன்னு போய் தண்ணி ஊத்துறான். ஊத்துனவனை இப்ப மொண்டு எடுத்துன்னு போய் என்ன பண்ண சொல்றாரு? குடுக்க சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? இயேசு கிறிஸ்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? செந்தில் கவுண்டர் மணி செந்தில பார்க்குற மாதிரி பார்ப்பாங்களா இல்லையா? புரியல உங்களுக்கு? நீயோ உலகத்துக்கே ரட்சகர்னு சொல்றாங்க, ஒண்ணு மேசியான்றாங்க. ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதாயா? ஒரு தண்ணியை எடுத்துன்னு வந்து ஊத்திட்டு இந்த தண்ணியை எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்றியா? அட்லீஸ்ட் ஒரு சர்க்கரையாவது போட்டியா? ஒரு 5 கிலோ வெறும் இனிப்பு தண்ணியாவது கொடுக்கலாம். இனிப்பு தண்ணியாவது குடிச்சிட்டு போவானுங்க, சக்கரை கூட போடல. அதான் சொன்னேன், இதுதான் அறிவு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் அறிவு. இந்த அறிவு இல்ல, இந்த அறிவைத்தான் ஆண்டவர் சொல்றாரு அறியாமைன்றாரு. ஏன் தெரியுமா? சொல்றவர் யாருன்னு அவங்களுக்கு புரியல. சொல்றவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆமா, சொல்றவர்ல மாறாவோட கசப்பைய மதுரமா மாத்துறவர், கசப்பைய மதுரமா மாத்துறவர். இந்த தண்ணிய திராட்சை ரசமா மாத்துறது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். அப்ப உன் அறிவு அறியாமையா மாறிடக்கூடாது. நல்லா கவனிங்க, அறிவு அற்புதத்தை தடை செஞ்சிடக்கூடாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, அறிவு அற்புதத்தை தடுத்துரும். எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது. எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், உன் அறிவு கேள்வி கேட்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்காது. ஆனா நல்ல வேலை அங்க இருந்த அந்த வேலைக்காரங்க இருக்கிறானுங்க பாருங்க, அவன் நம்ம வகையற சேர்ந்தவன் போலுக்குது. சபாபதி லிஸ்ட் அவன் என்ன சொல்றாங்களோ சொன்ன மாதிரியே செய்வான். புரியல, பரவாயில்ல இருக்கட்டும்.
பாருங்க, தண்ணியை எடுத்துட்டு போய் குடுடா அப்படின்ன உடனே தண்ணியை எடுத்துட்டு போய் அப்படியே ஊத்துனா, கவனிங்க, அந்த 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 தண்ணி எப்படி இருந்தது தெரியுமா? ஏற்கனவே பந்தியில பரிமாறினாங்கல்ல திராட்சை ரசம், அதை விட மிகவும் சுவையுள்ள திராட்சை ரசமா அது மாறி இருந்தது. காரணம் நல்லா கவனிங்க, இங்க கர்த்தர் ஒரு பக்கம், அங்க தண்ணியை கொண்டு போய் ஊத்துறான் பாருங்க வேலைக்காரன். அந்த வேலைக்காரனுடைய அறியாமை, நான் சொல்றது புரியுதா? இவனோட அறிவு தான் அறியாம, அவனுடைய அறியாமை தான் அறிவு. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அவர் சொன்ன அதை செய்யணுன்ற அந்த அறிவு இருக்குல்ல, அது அவனோட வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்துச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்படி அற்புதங்கள் நடக்கும். ரொம்ப அறிவை போட்டுல மூளையை ரொம்ப கசக்காதீங்க. ரொம்ப கசக்குனீங்கன்னு வைங்க, கசங்கிடும் வாழ்க்கையெல்லாம். கொஞ்சம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் பைத்தியமாக இருங்க. நான் சொல்கிற வேர்டெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுல்ல. நான் அந்த பைத்தியமாக இருங்கன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் பேதையாக இருங்கன்றேன். கொஞ்சம் பேதையாக இருங்க. கொஞ்சம் இல்லை, சில ஆட்கள் என்னடா எல்லாமே மரக்கண்டா மாதிரியே இருக்குது, அப்படி தான் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய வல்லமையான செயல் இருக்குல்ல, அதில் நம்ம அறிவில் ஆராய்ந்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் நீங்கள் 100% இல்லை, உங்களுக்கு அப்படியே பக்கவா ஒரு பெரிய தியரி எழுதி எல்லாம் கொடுத்து உங்களை நிரூபிக்க வைக்க முடியாது தேவனால. அப்படி நிரூபிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. உங்களால் நம்ப முடிஞ்ச அற்புதங்களை பாருங்க. கவனிங்க, அறியாமை ஆபத்தானது. அதனால தான் இந்த பரிசேயர்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி கடிந்துக்கிறார் தெரியுமா? அவங்கள எப்படி கடிந்துக்கிறாரு? குருடர்களேன்றார். முதல்ல சொன்ன குருடன் வேற, இப்ப சொல்ற இந்த குருடன் வேற. ஏன் தெரியுமா? இவனுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறான்ல, ஆனா தெரியலன்றது தான் எங்க பாயிண்ட். அந்த லவோதிக்கேயா சபையை சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி குருடன். மத்தேயுல வாசிங்க பார்க்கலாம். மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 23 அதிகாரம் 24வது வசனம், 23, 24.